வணக்கம். என்னைக்காவது இப்படி தோணியிருக்கா? நியூஸ் பார்த்தாலோ இல்ல சும்மா வெளிய போனாலும், என்னடா உலகம் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். எல்லாத்துலயும் ஒரு குழப்பம், ஒரு பதட்டம். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான விளக்கத்த குடுக்குது. இது ஒரு ஆன்மீக சொற்பொழிவோட சாராம்சம். ஆன்மா, நேரம், நாம செய்யற செயல்கள்னு எல்லாத்தையும் பத்தி ஒரு புது பார்வையே இது முன்வைக்குது. ஆமா, சொல்லப்போனா இது இந்த உலகத்துக்கான ஒரு மாற்று ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நல்லா இருக்கு அந்த வார்த்தை. நாம வழக்கமா பயன்படுத்துற நம்பிக்கைகள், கருத்துக்களுக்கு பதிலா இது முற்றிலும் வேறொரு கட்டமைப்பு கொடுக்குது. இதோட மையமே ஆன்மா, அந்த ஆன்மாவோட தந்தை, அதாவது பரமாத்மா. சரி. அப்புறம் இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய நாடகம். இந்த மூணுக்கும் இடையிலான உறவை சரியா புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பமே நல்லா இருக்கு அப்போ. இதோட முதல் கருத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். நாம எல்லாரும் ஆன்மாக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தந்தை தான் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நிறைய தத்துவங்கள் எல்லாமே ஒண்ணுதான், நாம கடவுளோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுதே, அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லாம் ஒன்று அப்படிங்கிற கருத்துல நாமளும் கடவுளும் ஒன்னு கலந்த மாதிரி ஒரு பிம்பம் வரும். ஆமா, நாம கடவுளோட ஒரு துளி மாதிரி. அதேதான். ஆனா இந்த ஆதாரம் ஒரு தெளிவான கோட்டைய வரையறுக்குது. நாம கடவுளோட ஒரு பகுதி இல்ல, நாம கடவுளோட குழந்தைகள். ஓ. ஒரு தந்தை, அவருக்கு நிறைய குழந்தைகள். குழந்தைகள் தந்தையிடமிருந்து வந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனிநபர் இல்லையா? ஆமா, தனித்தனி ஆள்தான். அதே மாதிரிதான் நாம ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி, ஆனா நம்ம எல்லாருக்கும் மூலம் ஒண்ணுதான். இந்த உறவு முறை தான் இதுல வர மத்த எல்லா கருத்துக்களுக்கும் அடித்தளம். ஓகே, இது புரியுது. அதாவது நாம ஒரு பெரிய கடல்ல கரைஞ்சு போன துளிகள் இல்ல, ஆனா ஒரே கடல்ல இருந்து உருவான தனித்தனி முத்துக்கள் மாதிரி. சரி, அப்போ இந்த ஆன்மாக்களோட தன்மை என்ன? நாம எப்பவுமே இப்படியேவா இருந்தோம்? அங்கதான் அடுத்த முக்கியமான விஷயம் வருது. நம்ம மொபைல் போன் பேட்டரி மாதிரி யோசிச்சு பாருங்க. மொபைல் பேட்டரியா? சரி. புதுசா வாங்கும்போது 100% சார்ஜ் இருக்கும், பிரமாதமா வேலை செய்யும். போக போக அதோட சக்தி குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல ரொம்ப பலவீனமாயிடும். ஆமா. அதே மாதிரிதான் ஆன்மாவோட பயணமும். இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா ஆரம்பத்துல சத்தோ நிலையில, அதாவது 100% தூய்மையா தங்க மாதிரி இருந்துச்சு. சரி. காலப்போக்குல அது ரஜோ நிலைக்கு, அதாவது பாதி தூய்மையான நிலைக்கு வந்து இப்போ தமோ நிலையில, அதாவது முற்றிலும் தூய்மையற்ற இரும்பு மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது ஒரு தனிப்பட்ட ஆன்மாவோட பயணமா இல்ல ஒட்டுமொத்த மனித இனத்தோட பயணமா? அதாவது நான் மட்டும் பேட்டரி டவுன் ஆயிருக்கனா இல்ல எல்லாரோட பேட்டரியும் டவுன் ஆயிடுச்சா? நல்ல கேள்வி. எல்லாரோட பேட்டரியும் தான். இது தனிப்பட்ட பயணம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் சரித்திரமே இந்த தூய்மை குறைஞ்சு வர்றதை அடிப்படையா வச்சுதான் இயங்குதுன்னு இந்த ஆதாரம் விளக்குது. அப்படியா? ஆமா, இந்த கருத்தை வச்சுதான் இது காலத்தையே ஒரு புதுவிதமா கணக்கிடுது. சரி, இப்பதான் விஷயம் சூடு பிடிக்குது. காலம்னா மில்லியன் கணக்கான வருஷம், டைனோசர் காலமும் நாம படிச்சிருக்கோம். ஆனா இது என்ன சொல்லுது? இது அந்த மில்லியன் கணக்கு வருஷ கதையே மொத்தமா தூக்கி போட்டுடுது. அப்படியா? அதுக்கு பதிலா இந்த உலக நாடகம் வெறும் 5000 வருஷம் கொண்டது. அதுவும் இது திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கும் ஒரு சுழற்சி, அதாவது சிருஷ்டி சக்கரம் அப்படின்னு சொல்லுது. என்னது? வெறும் 5000 வருஷமா? ஆமா, ஒரு சினிமா திரும்ப திரும்ப ஓடுற மாதிரி. திரும்ப திரும்ப நடக்குமா? இது கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்போ இந்த 5000 வருஷத்துக்குள்ள என்னதான் நடக்கும்? இந்த 5000 வருஷ சுழற்சிய 4 யுகங்களா பிரிக்கிறாங்க. 4 யுகங்களா? முதல் 2500 வருஷம் சொர்க்க மாதிரி. அதுல முதல் யுகம் சத்யுகம், அதாவது பொற்காலம். கோல்டன் ஏஜ். எக்ஸாக்ட்லி. அடுத்தது திரேதா யுகம், அதாவது வெள்ளிக்காலம். இந்த 2 யுகங்கள்லயும் ஆன்மாவோட பேட்டரி 100%ல இருந்து 50% வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்போ எல்லாம் நல்லா இருக்கும். ஆமா, அப்போ கோபம், பொறாமை, பேராசை மாதிரி எந்த தீய குணங்களும், அதாவது விகாரங்களும் இருக்காதாம். ஒரு நிமிஷம். கோபம் பேராசையே இல்லாம ஒரு உலகம் எப்படி இருக்கும்? அங்க செய்யற செயல்களுக்கு எந்த விளைவும் இருக்காதா? புண்ணியம் பாவம் கணக்கெல்லாம் கிடையாதா? மிக சரியான கேள்வி. அங்க தீய எண்ணங்களே இல்லாததால செய்யப்படுற செயல்கள் அகர்மம்னு சொல்லப்படுது. அகர்மம்? ஆமா, அதாவது அதுக்கு எந்த பாவ புண்ணிய கணக்கும் கிடையாது. அது ஒரு நடுநிலையான செயல். ஏன்னா அதுக்கு பின்னாடி கெட்ட நோக்கம் இல்ல. அதேதான். ஒரு செயல பாவமா மாத்துறதே அதுக்கு பின்னால இருக்கிற தீய எண்ணம் தானே. அந்த எண்ணமே இல்லாதப்போ செயல்கள் வெறும் செயல்களா மட்டுமே இருக்கு. சரி,
முதல் பாதி சொர்க்கம், அப்போ அடுத்த பாதியில தான் நரகம் ஆரம்பிக்குது போல. கரெக்ட். அடுத்த 2500 வருஷங்கள்ல துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், அதாவது இரும்பு காலம் வருது. இப்ப நாம இருக்கிறது. ஆமா. இங்கதான் ஆன்மாவோட பேட்டரி 50%ல இருந்து 0%க்கு போகுது. இங்கதான் ராவண ராஜ்யம், அதாவது தீய குணங்களோட ஆட்சிய ஆரம்பிக்குது. அப்ப நாம செய்யற செயல்கள் இப்ப நாம செய்யற செயல்கள் விகர்மம், அதாவது பாவ செயல்களா மாறுது. இதுதான் மனித இனத்தோட வீழ்ச்சிக்கு காரணம்னு இந்த ஆதாரம் விளக்குது. அப்ப நாம இப்போ கலியுகத்துல, அதாவது பேட்டரி கிட்டத்தட்ட 0 ஆன நிலைமையில் இருக்கோம். சரிதானே? கிட்டத்தட்ட சரி. ஆனா இந்த ஆதாரம் இன்னும் ஒரு படி மேல போய் நாம இப்போ அந்த 4 யுகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ரொம்பவே முக்கியமான காலகட்டத்துல இருக்கோன்னு சொல்லுது. அந்த 4க்கும் வெளியிலையா? அது என்ன காலம்? இதுக்கு பேரு சங்கம யுகம். இது பழைய இரும்பு காலத்தோட முடிவுக்கும் வரப்போற புதிய பொற்காலத்தோட தொடக்கத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன இடைப்பட்ட காலம். ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரி. ஆமா. இந்த நேரத்துல தான் அந்த பெரிய மாற்றம் நிகழுது. மாற்றம்னா யார் அந்த மாற்றத்தை கொண்டு வர்றா? இங்கதான் அந்த தந்தை அல்லது பாப் உள்ள வர்றார். அவர் ஒரு படைப்பாளர் மட்டும் இல்ல. ஒரு ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும். ஆமா, இந்த சங்கம யுகத்துல அப்படி வர்றார்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு அழகான உருவகம் இருக்கு. சொல்லுங்க. இந்த முழு உலகத்தையும் ஒரு மரம்னு கற்பனை பண்ணிக்கிட்டா, அந்த தந்தை அதோட வித மாதிரி. ஓ, விதைக்குள்ள மரம் இருக்குமே, அது மாதிரி. அதேதான். அந்த ஒரு சின்ன விதைக்குள்ள முழு மரத்தோட அறிவும் அடங்கியிருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தோட ஆரம்பம், நடு, முடிவு எல்லா அறிவும் அவரிடம் இருக்கு. ஓகே, அந்த உருவகம் புரியுது. ஆனா அந்த அறிவு நமக்கு எப்படி வந்து சேருது? அவர் நேரா நம்மகிட்ட பேசுவாரா? அதுதான் இதுல இருக்கிற மிகவும் ஆச்சரியமான, அதே சமயம் சிலருக்கு ஏற்றுக்கொள்ள கடினமான ஒரு கருத்து. என்ன அது? அந்த பரமாத்மா தனது அறிவை வழங்க இந்த உலகத்துல ஒரு மனித உடலை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு மனுஷன் உடலையா? ஆமா, அந்த உடலை பாக்கியசாலி ரதம் அப்படின்னு இந்த ஆதாரம் குறிப்பிடுது. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. கடவுள் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள வர்றாதா? இது கொஞ்சம் பொசஷன் மாதிரி இல்லையா? அதுவும் இல்லாம ஒரு தூய்மையான தெய்வீக ஆன்மா இருக்கிற கிருஷ்ணர் மாதிரி ஒருத்தரோட உடல்ல வராம எதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் உடம்புக்குள்ள வரணும்? இது நியாயமான சந்தேகம். அதுக்கான விளக்கமும் இந்த ஆதாரத்துல இருக்கு. இப்போ இரும்பா மாறிப்போன ஒரு பொருளை தங்கமா மாத்தணும்னா அந்த இரும்போட நேரடியா வேலை செஞ்சுதானே ஆகணும். அதேதான். தூரத்துல இருந்துட்டே அதை சுத்தம் செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரி தூய்மையற்று போன ஆன்மாக்களை தூய்மைப்படுத்த அவர் இந்த தூய்மையற்ற உலகத்துக்குள்ள கலியுகத்துல தான் வரணும். அதனால ஒரு சாதாரண ஆன்மாவை தேர்ந்தெடுக்கிறாரா? ஆமா, இந்த கலியுகத்துல தனது 84 பிறவிகளோட கடைசியில இருக்கிற ஒரு ரொம்ப சாதாரண ஆன்மாவோட உடல்ல தான் அவர் பிரவேசிக்கிறாருன்னு சொல்லப்படுது. நான் பல பிறவிகளின் முடிவில் இருக்கும் ஒருவரின் உடலில் வருகிறேன் என்று அவரே சொல்றதா இந்த ஆதாரம் குறிப்பிடுது. அடேங்கப்பா, இது தத்துவத்துல ஒரு பெரிய அதிரடி தான். மீட்பர் எங்கேயோ வானத்திலேந்து வழி நடத்தாம நம்ம மத்தியில நம்மள மாதிரி ஒரு தோற்றத்துல வர்றாருன்னு சொல்றீங்க. சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்டாச்சு. இப்போ எனக்கும் இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இதனால என்ன பயன்? இதோட நடைமுறை பயன்பாடு என்ன? பாதை ரொம்ப எளிமையானதுன்னு இது சொல்லுது. அப்படியா? அந்த தந்தையையும் அவர் கொடுக்கிற இந்த அறிவையும் நினைவில வச்சுக்கிறது தான் முக்கியமான பயிற்சி. இதோட நோக்கம் என்னன்னா, தமோ பிரதான் நிலையில, அதாவது இரும்பு மாதிரி இருக்கிற ஆன்மாவை திரும்பவும் தங்கமா மாத்துறது? ஆமா, திரும்பவும் சதோப்பிரதான் நிலைக்கு, அதாவது 24 கேரட் தங்கம் மாதிரி தூய்மையான நிலைக்கு மாத்துறது தான். சரி, தந்தைய நினைச்சா எப்படி தூய்மையா முடியும்? இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால் ஏதாவது உளவியல் இருக்கா? இது ஒரு விதமான மனப்பயிற்சி தான். நாம எதை நினைக்கிறோமோ அதாகவே மாறுவோம்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா. இங்க எல்லா நன்மைக்கும் மூலமான தூய்மையின் உச்சமான தந்தையை நினைக்கும்போது ஆன்மா தன்னோட உண்மையான தூய்மையான ஸ்வரூபத்தை, அதாவது தன் சுயத்தன்மையை உணர ஆரம்பிக்குது. தீய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகி தெய்வீக குணங்கள் இயல்பா வளர ஆரம்பிக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாம செயல்களோட தத்துவத்தை, அகர்மம் விகர்மம் புரிஞ்சுக்கும்போது நாம இனிமேல் பாவச் செயல்கள் செய்யாம நம்மள நாமே தடுத்துக்கிறோம். மிக சரியா சொன்னீங்க. ஓகே, அப்போ இந்த பயிற்சியோட கடைசி இலக்கு மோட்சம் அடைஞ்சு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து தப்பிக்கிறது தானே? எல்லா ஆன்மீகத்தோட முடிவும் அதுதானே? இங்கதான் இந்த ஆதாரம் எல்லா தத்துவங்கள்ல இருந்து முழுசா வேறுபடுது. எப்படி? இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது. இந்த 5000 வருஷ நாடகம் முடிவே இல்லாதது.
அது திரும்ப திரும்ப அப்படியே தான் நடக்கும். ஒரு நிமிஷம். அதனால இந்த சுழற்சியிலிருந்து யாருமே நிரந்தரமா விடலை, அதாவது மோட்சம் அடைய முடியாதுன்னு இது திட்டவட்டமா சொல்லுது. என்னது? மோட்சமே கிடையாதா? அப்போ இவ்ளோ முயற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம்? திரும்பவும் இதே கலியுகத்துக்கு வந்து கஷ்டப்படணுமா? இது நியாயமாவே இல்லையே. அப்படி இல்ல. நிரந்தர மோட்சம் இல்ல, ஆனா ஜீவன் முக்தி சாத்தியம். ஜீவன் முக்தி, அதாவது வாழ்க்கையிலேயே விடுதலை அடைஞ்ச ஒரு நிலைய அடைய முடியும். தூய்மையான தீய குணங்கள் இல்லாத வாழ்க்கைய வாழதன் மூலமா இந்த சுழற்சிக்குள்ளேயே சுகம், சாந்தி, அதாவது இன்பமும் அமைதியும் நிறைந்த ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். ஓ, சத்தியுகத்துல வாழ்ற மாதிரி. ஆமா, அதுதான் சத்யுகத்துல கிடைக்கிற நிலை. அங்க பிறப்பு இருக்கும், ஆனா துக்கம் இருக்காது. நம்மளோட நோக்கம் இந்த நாடகத்தை விட்டு ஓடுறதில்ல. நம்ம பாத்திரத்தை மிகச்சிறப்பா ஆனந்தமா நடிக்கிறது தான். அதேதான். இது ஒரு புதுமையான பார்வை. நாடகத்தை விட்டு வெளியேற நினைக்காம நாடகத்தோட அடுத்த காட்சியில ஒரு நல்ல பாத்திரத்துல நடிக்க தயாராகிற மாதிரி இருக்கு. இந்த ஆதாரத்தோட கடைசியில ஒரு ஆசீர்வாதம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கவலையின் நடனத்தை விட்டு மகிழ்ச்சியின் நடனத்தை ஆடுங்கள் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாம பதட்டப்படுறோம், பயப்படுறோம். அதத்தான் இது கவலையின் நடனம்னு சொல்லுது. அது மாயையோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது? ஆமா, இதுக்கு பதிலா தந்தையின் மேல நம்பிக்கை வச்சு இந்த அறிவோட வெளிச்சத்துல நடக்கும்போது அதே சூழ்நிலைகளை நாம ஒரு சாட்சியா, ஒரு விளையாட்டு மாதிரி மகிழ்ச்சியா எதிர்கொள்ள முடியும். அதுதான் மகிழ்ச்சியின் நடனம். இது நம்ம மனநிலையை மாத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டுதல். ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். முதல்ல, நாம வெறும் உடம்பில்ல, நாம ஆன்மாக்கள். ஒரே தந்தையின் குழந்தைகள். ஆமா, இது சகோதரத்துவத்தை வலியுறுத்துது. ரெண்டாவது, காலங்கிறது கோடிக்கணக்கான வருஷம் இல்ல, அது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு 5000 வருஷ சுழற்சி. மூணாவதா, நாம இப்போ அந்த சுழற்சியோட மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையில, அதாவது சங்கம யுகத்துல இருக்கும். சரி. நம்ம செயல்கள் யுகத்தோட தூய்மையை பொறுத்து விளைவுகள் இல்லாத அகர்மமாகவோ அல்லது பாவ விளைவுகளை கொண்ட விகர்மமாகவோ மாறுது. தூய்மையடைய வழி தந்தையையும் அவர் அறிவையும் நினைவு கொள்வது. கடைசியா, நிரந்தர மோட்சம்னு ஒண்ணு கிடையாது, ஆனா வாழ்க்கையிலேயே விடுதலை அடைந்த ஜீவன் முக்தி நிலை சாத்தியம். இந்த உரையாடல் முழுக்க இந்த ஆதாரத்தில் உள்ள கருத்துக்களை நம்ம அலசினோம். இது ஆன்மீகத்தின் சில அடிப்படை கேள்விகளுக்கு ஒரு தனித்துவமான, சில சமயங்களில் அதிர்ச்சிகரமான ஒரு கட்டமைப்பை வழங்குது. இறுதியா, உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 5000 வருஷ நாடகத்துல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு நிலையான, முன்பே தீர்மானிக்கப்பட்ட பாத்திரம் இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி. ஆமா, இந்த நாடகம் ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒரு புள்ளி கூட மாறாம அப்படியே திரும்பவும் நடக்கும். இத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். சொல்லுங்க. நம்மளோட ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு நினைப்பும் கூட முன்பே தீர்மானிக்கப்பட்ட, திரும்ப திரும்ப வர்ற ஒரு நாடகத்தோட ஒரு பகுதிதானா? தனிப்பட்ட விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் என்பதற்கு என்ன அர்த்தம்? ஆமா, நாம இப்ப எடுக்கிற முடிவுகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? இது உங்கள அந்த நாடகத்தின் பொறுப்பிலிருந்து விடுவிக்குதா, இல்ல உங்க செயல்களை அர்த்தமற்றதாக்குதா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.